வெல்கம் டு கேடிசி ட்ராமாஸ் தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 29வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம லீ வந்து ஷியா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பார்ல. கூப்பிட்டு வந்தோடனே என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ ரொம்ப டயர்டாக இருப்பில்ல, நான் வந்து கொஞ்சம் சமைக்க கற்றுக்கிட்டேன், நானே வந்து சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் எல்லா பாத்திரத்தையும் திருப்பி போட்டு உடச்சிருவார். உடச்சது மட்டும் இல்லாமல் கையை வேறு சுட்டுக்குவாரா. இதெல்லாம் பார்த்து சத்தம் போட்டுகிட்டே வந்துட்டு, இதுக்கு தான் சொன்னது நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவோம்ல, அந்த கிட்ட எடுக்கிறதுக்காக போவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு பேண்டேஜ்லாம் போட்டுட்ருப்பாங்களா. அப்போ தான் நோட் பண்ணுவாங்க, சோஃபா மேலே வந்து ஒரு பெரிய தலைமுடி வந்து இருக்கும். இதை பார்த்துட்டு ஷியாவுக்கு உடனே சந்தேகம் வந்துடும், இவ்வளோ பெரிய தலைமுடி இருக்குது, இது யாரோடது அப்படின்னு கேட்கும்போது அசிஸ்டண்ட்டோட தான் இருக்குன்னு சொல்லி மேனேஜ் பண்ணுவாரா. எனக்கு எதுவும் இது ஜின்சியோடது மாதிரி தான் தெரியுது. அப்போ நான் இங்கே வீட்டில் இல்லாத சமயத்தில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து இங்கே சுற்றிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது லீ வந்து இல்லை அப்படின்னு ஒன்றும் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதெல்லாம் நம்ம ஷியா வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு செம கோவம், நீங்கள் வந்து என்கிட்ட உண்மையை வர மறைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து கோச்சிட்டு ரூமில் போய் கதவை அடைச்சிக்குவாங்க. ஏன் அப்படின்னா லீ வந்து அந்த எக்ஸ்கியூஸ் சொன்னார், வயிறு வலின்னு சொன்னாலுமே நம்புகிற மாதிரியே இருக்குது, நீங்களாகவே இருந்தால் நம்புவாம்மா, அதனால தான் அவங்களுக்கு நம்ப தோணலைன்றனால கோமா போய் கதை வந்து அடைச்சிக்குவாங்க. இதெல்லாம் பார்த்த லீக்கு நம்ம ஷியாவை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்றதே தெரியாது. அவருக்கு புரியுது இவன் வந்து ரொம்ப ஜெலஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ தான் காயம் பட்டுச்சு, அது ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு அழுதுட்டு கிடப்பாரா. இந்த விஷயம் கேட்டதுக்கப்புறமேட்டு தான் ஷியா பாவம் பார்த்து வெளியில் வந்து மருந்து போட்டு விட்டு சத்தம் போடுவாங்க, நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லிகிட்டே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எப்படி தான் என்கிட்ட பொய் சொல்ல தோணுதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூணு பேசிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு லீ என்ன பதில் சொல்கிறான்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அங்கேருந்து போயிடுவாங்க. லீக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில. ஷியா தன்னை நம்புறான்றது அவருக்கு தெரியும், இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுல்ல, ஆனால் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. ஷியா திருப்பி என்ன பண்ணுறா, ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வரல. கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி வாங்க தான் என்ன பண்ணியிருப்பான், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்சார்ஜாக இருந்திருப்பான்னு அவனை வந்து வேலையில் விட்டு தூக்கி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் இன்சார்ஜாக அவங்க கம்பெனி சைட்லேருந்து எஸ்கெச் குரூப் சைட்லேருந்து மிஸ்டர் வு அப்படின்றவர் வந்து போட்டிருந்துருப்பாங்க. அது கூடவே சேர்த்து இப்போ வாங்க அப்புறம் இல்லையா 2 பேர் பிரேக்கப் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரூமர்ஸ் எல்லாம் கம்பெனி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். இந்த டயத்தில் இவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக என்ன நியூஸ் கிடைக்கும் அப்படின்னா, மேடம் ஃபேங் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக எஸ்கெப்ஸ் குரூப் சைட்லேருந்து அவங்கள வந்து விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. இன்னாடாவது இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கடையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ டெம்ப்ரவரியாக ஒர்க் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுனா எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோ இருக்காங்க பார்த்தீங்களா, ஹீரோ கீழெல்லாம் நீங்கள் போய் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எஸ்கெச் குரூப் சைட்லேருந்து ஆடிஷன் வச்சு சொல்லிடுவாங்க. எல்லோரையும் மீட்டிங் போட்டு அவங்க எல்லோரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த இன்ட்ராகேஷனாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஃபேங்கை வந்து வெளியில் விடுவாங்க. ஃபேங் வந்து தப்பு பண்ணல அப்படின்றது தெரிய வரும்போது நம்ம ஷியா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஆனால் ஆஃபீஸில் இவ்வளோ குளறுபடிகள் ஒரே நாட்கள் நடக்குதுன்றப்ப நம்ம லீக்கு தெரியாமல் இருக்காது. நம்ம லீக்கிட்ட போய் டேரெக்டாக கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஷியா என்ன பண்ணுவாங்கன்னா லீயை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்களா. இந்த டைம் லீயை பார்க்குறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து லீலி வந்திருப்பா. லீயோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள், அவன் வந்து வந்திருப்பா. வந்தவன் என்ன சொல்லுவான்னா, மேரேஜ் பண்ணிக்கிட்டாளா அவனை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு லைஃப் வந்து நல்லாவே போகல, சூட் ஆகவே இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நான் ரன் பண்ண போகிறேன், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி லீக்கிட்ட கேட்கும்போது லீ வந்து அதுக்கு ரிஜெக்ட் பண்ணி விட்ருவார். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறது, நம்ம ஃபேங் மேடம் தான் வெளியே வந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறமேட்டுக்கு எதுக்காக அவங்க வெளியே போனாங்க வந்தாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாத்தையும் வெளியில் சொல்கிறாங்க. இதை மாதிரி எஸ்கெச் குரூப் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து வெளியே லீக் பண்ணி விட்டது வந்து டாக்டர் ஃபேங்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதனால தான் அவங்கள கூப்பிட்டு போய் இன்ட்ராகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே ஷியாவுக்கு வந்து தெரிய வருது. அவங்க அப்படி பண்ணுற ஆள் இல்லையேன்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே இவங்க வந்து தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியே விட்டாங்கல்ல, இப்போ தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்பாடா யாருக்குமே இல்லை, நமக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாக நம்ம ஷியா இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கூட இருக்காது, அந்த எவ்வளோ இருக்கான்னு சொன்னேன்னா இப்போ வந்து அந்த எஸ்கெச் குரூப்புக்கு வந்து
இன்சார்ஜாக இருக்கிறவர் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம ஷியா தான் இது எல்லாத்துக்குமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் நம்ம வீடியோ லீக் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு அவளை வந்து கூப்பிட்டு போவாங்க விசாரிக்கிறதுக்கு. ஆனால் ஷியா சொல்லுவான், நான் இந்த வீடியோ லீக் பண்ணலேன்னு சொல்லும்போது, இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லவும், இருங்க நான் ப்ரூஃப் காட்டுறேன்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோன்லேருந்து தன்னோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினா காட்ட பார்ப்பாங்க. ஆனால் ஃபோனும் ஆன் ஆகாது, அந்த அக்கௌண்ட்டு லாகின் ஆகாது. இப்போ வேறு எந்த எவிடன்ஸ் இல்லாதனால இப்போ எல்லோரும் என்ன பழி போட்டுருவாங்க அப்படின்னா, நம்ம ஷியா தான் அவங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க கம்ப்யூட்டரை சூஸ் பண்ணுங்கள், எஸ்ஹெச் குரூப்பை விட்டு, அதாவது இந்த ப்ராஜெக்டில் வந்து ஷியா வந்து இதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது, அவங்கள வந்து துரத்தி விட்ருங்கன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு ஃபயர் பண்ணி நம்ம ஷியா வந்து அனுப்பி விட்ருவாங்க. ஷியாவுக்கு என்னடா நடக்குது அப்படின்றதே புரியாது. இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு சந்தோஷமாக வந்த பிள்ளை பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸே தலைகீழாக மாறி இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வாங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆனனால போயிட்டாங்க. புதுசாக ஒரு இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. அவர் வந்த உடனே இந்த ஏதோ ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சு, அது காரணம் மேடம் ஃபேங் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போனார். இப்போ விசாரித்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க இல்லை நான் தான் சொல்லிட்டு என்னையை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கூட கேட்காம நான் தான் கன்ஃபார்ம் பண்ணி என்னை வேலை விட்டு எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசே உடஞ்சி போயிடும். இதுக்கு மேலே என்ன பேசுகிறது அப்படின்றது தெரியாமல் அப்படியே அப்செட்டாக வந்து அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் ஃபுல்லாக லீவ் வந்து நைட்டு வருவார்ல, அப்போ பார்க்கும்போது இவங்க குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. லீவ் வந்தது லீயை சேர்த்து வந்து பீர் குடி அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு லீயை வந்து கம்பெனி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ லீயை வந்து நம்ம ஷியாவை பார்த்து சொல்லுவார், மனசு இதுக்கே உடஞ்சி போயிடாத, யாரோ உன்னோட பேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தை நீ கிளியர் பண்ணணும்னு நினைக்கலையான்னு கேட்கும்போது எனக்கும் தெரியுது என்னை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான், இருந்தாலும் ஏன் இந்த இண்டஸ்ட்ரி வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது, அதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குடிச்சிட்ருப்பாளாம். அப்போ தான் லீ சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா எல்லாருமே இந்த மாதிரி தான் நடந்துக்குவாங்க, நம்ம தான் சர்வியாக கற்றுக்கணும். எனக்கு அது மட்டும் இல்லாமல் உன்னோட டேரக்டர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஃபேங் மேலே, உனக்கு அவங்க மேலே சந்தேகம் வரலையான்னு கேட்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு அவங்க மேலே தான் சந்தேகம் வந்துச்சு, சந்தேகம் வருதுன்றதை விட கண்டிப்பாக வந்து அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லையா ஆமாம், ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் என்ன ஒரு ஆஃபீஸில் ப்ராப்ளம் வந்தாலும் சரி உனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் சப்போர்ட் பண்ணி வந்து நின்று எல்லா பக்கமும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க வாயவே திறக்கலை, அது எனக்கும் கொஞ்சம் ஃபிஷ்ஷாக தெரியுதுன்னு சொல்லும்போது அதை பற்றி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமான்னு ஹீரோ கேட்பார். ஆனால் ஹீரோயின் வேணாம், எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியே ஒரு மாதிரி இருக்குப்பா, எல்லாத்துக்குமே நம்ம விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல, அதனால தான் இப்போதைக்கு அந்த விஷயத்தை பற்றி பேச வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டாபிக் அப்படியே முட்டுக்கட்ட வச்சுருவாங்க. ஆக்சுவலி ஷியாவுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தெரியுது நம்மளை தான் அவங்க ஃபேங் மேடம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது ஏன் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, உண்மையிலேயும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து உண்மையான ஒரு விஷயமே இருக்காதா, எல்லாருமே இந்த மாதிரி பாலிட்டிக்ஸாக டர்ட்டியை ப்ளே பண்ணி தான் ஆகணுமா, முன்னொருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா தன்னோட மென்டாரை அவ்வளோ நாள் ட்ரீட் பண்ணியிருந்தது அவங்கள தானே, அவங்க இப்படி பண்ணதை அவளால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, அதுக்காக தான் அதை வந்து தாங்க முடியாமல் இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருப்பாள். ஃபுல்லாக அன்றைக்கி குடிச்சு 3 நாள்லாம் வந்து மட்டையிடுவாளாம். அதுக்கப்புறம் லீ தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவளை தூக்கி கொண்டு போய் அவளோட பெட்டில் வந்து படுக்க வைப்பார். அப்போ அந்த டைம் வந்து ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூக்கு கலக்கத்தில் நம்ம லீயோட கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு விடாமல் இருந்துகிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது நம்ம லீயாலையும் அப்புறம் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருப்பார், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் ஷியா ரொம்ப க்ளோஸில் பார்க்கவும் கிஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறமே தான் அவருக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து மனசொடைஞ்சு போய் இருக்கா, சுச்சுவேஷன் சரியில்லை, அதுவும் ஒரு சுயநிலைவில் இல்லாத இந்த டயத்தில் போயிட்டு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தப்பாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துடுவார். அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. நம்ம தாங்கி வந்து ஷியாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கம்பெனியில் வந்து நம்ம ஒரு இஷ்யூனால் வந்துட்டோம் அப்படின்றப்ப நம்ம வந்து காசிப் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணக்கூடாது, டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அது என்ன டேக்கிள் பண்ணு அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவள் கூட அட்வைஸ் பண்ணுவான். இவளும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ வந்து ஹாஸ்பிஸ் போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவான். ஆனால் அவளுக்கு என்னமோ தெரில, நேற்று நடந்த விஷயங்கள் அதை நம்ம லீ வந்து கிஸ் பண்ணது எல்லாமே ஏதோ ஹேங் ஓவரில் வந்து கனவு மாதிரியே அவளுக்கு தோணியிருக்கும் போல இருக்கு. ஆனால் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவான், இது மாதிரி நேற்று நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன்டி, அதில் வந்து ஒரு அழகான பையன் வந்து என்னை கிஸ் பண்ணிட்டான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வெளியில் நம்ம லீ என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இவளுக்கு கொஞ்சம் கஞ்சி கொண்டு வந்து எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு கொண்டு வந்தவரை கேட்டுருவார். நம்மளை தான் பேசுகிறாளா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் வெளியில் வந்துட்டு
வெளியே பார்த்ததை பார்த்துட்டு சொல்லுவான், இங்கே பாருங்க, நீங்கள் இங்கே வரல, இங்கே இருக்க எதையுமே கேட்கல, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லவும், புரியுது 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்குமே ஒரு மாதிரி இருக்கும்ல, ஆனால் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவார். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, நம்ம ஹீரோயின் டேரெக்டாக போய் டேரக்டர் ஃபேன் கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன பதில் சொல்ல போகிறாங்க, ஹீரோயின்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறேன் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டாரு. எப்போ தான் இந்த ஹீரோயின் வந்து ரியலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.